வணக்கம். நம்ம இந்த வீடியோல சமூக பிரச்சனை அப்படிங்கிற டாபிக் கீழே சப்டாபிக்கா மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை கொடுத்திருப்பாங்க. நம்ம இதுல மக்கள் தொகை பத்தின கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கேரளா. இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பன்னாட்டு வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்கள் தொகை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 41.6%. இந்தியாவில் பன்னாட்டு வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்கள் தொகை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 41.6%. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் தொகை செறிவானது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 382 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இந்தியாவின் மக்கள் தொகை செறிவானது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 382 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? இந்தியா மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 6 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள். இந்திய மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? 6 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான மக்கள் அடர்த்தி பதிவு செய்யப்பட்ட மாநிலம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, அருணாச்சல பிரதேசம். பீகார் பாத்தீங்கன்னா அதிக மக்கள் அடர்த்தி, குறைவான மக்கள் அடர்த்தி வந்து அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. இதே பீகார்ல பாத்தீங்கன்னா 1106 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை அடர்த்தி என்பது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, மக்கள் தொகை வகுத்தல் குறிப்பிட்ட நில அளவு. மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் அடர்த்தி என்பது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள். மக்கள் அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணம் அல்லது காரணங்கள் யாவை? இதுல இறப்பு விகிதம் குறைதல், குறைந்த கல்வியறிவு, காலம் தாழ்ந்த திருமணம் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1 மற்றும் 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். 1950ஆம் ஆண்டுகளில் இந்திய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? கரெக்டா சொல்லணும்னா 1952ல. குடும்ப கட்டுப்பாடு திட்டமானது புதிய மார்க்சிய அணுகுமுறையின் அடிப்படையில் செய்யப்பட்டது. தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்தவுடன் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்படவில்லை. திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதல் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1 மற்றும் 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம்? உத்தரப்பிரதேசம். அதிக மக்கள் தொகை வந்து உத்தரப்பிரதேசம், அதிக மக்கள் அடர்த்தி வந்து பீகார். அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 0 to 6 வயது குழந்தைகளின் எண்ணிக்கை 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒப்பிடும்போது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுமார் 50 லட்சம் வரை குறைந்துள்ளது. இந்த உண்மை முக்கிய பிரச்சனையாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கூற்று 2, 2001 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு இடையிலான மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1991 மற்றும் 2001ஆம் ஆண்டுகளுக்கு இடையிலான மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்துடன் ஒப்பிடுகையில் குறைவானது ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. கூற்று 2 கூற்று 1க்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த கருத்துக்களை கவனத்தில் கொள்ளவும். அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறைகிறது. இயற்கையான வளங்கள் அழிந்து போகும் அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதிக உற்பத்தி திறன் மற்றும் சேமிப்பை ஊக்குவிக்கிறது. குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடை காண். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 2. 3 வராது. இது படிக்கிறப்பவே நமக்கு தெரியுது வராதுன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: வளர்ந்த நாடுகள் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. காரணம்: ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1951ஆம் ஆண்டில் மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைந்தது. எனவே இந்த ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. சிறு பிளவு ஆண்டு. 1951ஆம் ஆண்டு சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. மக்கள் தொகைங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபிலையும் 11th எக்கனாமிக்ஸ்லயும் படிக்கிற மாதிரி இருக்கும். 11th ரொம்ப டீடைலா எக்கனாமிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல அந்த லெசன் 11th இருக்கிற மக்கள் தொகையை படிச்சோம்னாவே இந்த 1951ஆம் ஆண்டு சிறுபிளவு ஆண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த 2 லெசனும் படிச்சுக்குங்க. 10th ஜியோகிராஃபிலையும் படிக்கணும், 11th எக்கனாமிக்ஸ்லயும் இந்த மக்கள் தொகை பத்தி படிக்கணும். 1951ஆம் ஆண்டில் மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைந்தது. எனவே இந்த ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறு பிளவு ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித சமூகங்களின் பரவலும் அச்சமூகங்களின் புவியியல் சூழலும் குறித்து ஒரு படிப்பு மானிட புவியியல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிமரு என்பது எதை குறிக்கிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். பிமரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட் குறிக்கும். என்னன்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இந்த 4 தான் இந்தியால அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இதை அப்படியே சேர்த்து பிமரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே இருக்கிற கண்டென்ட் தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் தொகையில் மாற்ற கோட்பாட்டின் பல்வேறு கட்டத்தில் தாழ்ந்த பிறப்பு வீதம் மற்றும் தாழ்ந்த இறப்பு வீதம் உடைய கட்டத்தில் பின்வரும் எந்த நிலையை ஒத்திருக்கிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. மக்கள் தொகையில் நிலையான அல்லது மெதுவான அதிகரிப்பு. மக்கள் தொகையியல் மாற்ற கோட்பாட்டின் பல்வேறு கட்டத்தில் தாழ்ந்த பிறப்பு வீதம் மற்றும் தாழ்ந்த இறப்பு வீதம் உடைய கட்டத்தில் பின்வரும் எந்த நிலையை ஒத்திருக்கிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. மக்கள் தொகையில் நிலையான அல்லது மெதுவான அதிகரிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 1996இல் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 44% ஆகும். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 2016இல் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 48% ஆகும். 1996 to 2016 காலகட்டத்தில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை அதிகரிப்பில் மேற்கொண்ட மாநிலங்கள் 70% பங்களித்தன. எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 1 2 3 4 அப்படியே ஆர்டரா தான் கொடுத்திருக்காங்க. பீகார், மேற்கு வங்காளம், கேரளா, உத்தரப்பிரதேசம். ஃபர்ஸ்ட் பீகார், அதுக்கடுத்து மேற்கு வங்காளம், அப்புறம் கேரளா, அப்புறம் உத்தரப்பிரதேசம். இது மக்கள் தொகை அடர்த்தி. இது பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல பாக்ஸ்ல நல்லா டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் டேஷ் துறையை சார்ந்துள்ளனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. விவசாயம். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் டேஷ் துறையை சார்ந்துள்ளனர். விவசாயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் டேஷ் மாநிலத்தில் இருந்தது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. பீகார். 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு வீதம் டேஷ் மாநிலத்தில் இருந்தது. பீகார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. 74.04%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம் 74.04%.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கொண்ட மாநிலம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, அருணாச்சல பிரதேசம். இது வந்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. இதே 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள். இது வந்து ஸ்கூல் புக்ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அருணாச்சல பிரதேசத்துல வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் அப்படின்னு. இது வந்து 2001ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டுக்கு 17 நபர்கள். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கொண்டுள்ள மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஷ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர்? 22%. உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஷ் சதவிகிதம் இந்தியாவில் உள்ளனர்? 22%. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள். அதிகமாக இருக்குது பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை வெடிப்பு பெரும்பாலும் பின்வருவனவற்றில் ஒரு காரணமாகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, அதிக கருவுறுதல் வீதம். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மேம்பட்ட மருத்துவ சேவைகள், மருத்துவ சேவைகளின் பற்றாக்குறை, அதிக கருவுறுதல் வீதம், மேற்கூறிய இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, அதிக கருவுறுதல் வீதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, எட்வின் கேனன். மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் யார்? எட்வின் கேனன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 50,000 to 99,999. இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது 50,000 to 99,999. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2ஐ பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படித்தவர் அதிகமான சதவிகிதத்தில் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரளால 93.99%, தமிழ்நாடு 80.09%, கர்நாடகா 75.36%, ஆந்திர பிரதேசம் 67.02%. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1, 4, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருத்து, இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளது. காரணம், மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, லட்சத்தீவுகள். பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? லட்சத்தீவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை, 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 4 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1901 to 1921. மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எது? 1901 to 1921. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11ஆம் நாள் என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1989. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11ஆம் நாள் என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1989. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011இல் இந்தியாவில் தனிநபருக்கு கிடைத்த நீரின் அளவு என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ,
1545 கனமீட்டர். 2011 இந்தியாவில் தனிநபருக்கு கிடைத்த நீரின் அளவு என்ன? 1545 கனமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றிற்கான சரியில்லாத விளக்கத்தினை கண்டறிக. இந்திய மக்கள் தொகையின் நிலை எவ்வாறுள்ளதென்றால் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது, இறப்பு விகிதமும் குறைந்து கொண்டிருக்கிறது, மேலும் மக்கள் தொகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, சமுதாய பொறுப்பு அதிகரித்தல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றிற்கான சரியில்லாத விளக்கத்தினை எழுத சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, மக்கள் தொகையின் நிலை எவ்வாறு உள்ளதென்றால் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே இருக்கிறது, இறப்பு விகிதமும் குறைந்து கொண்டிருக்கிறது, மேலும் மக்கள் தொகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, சமுதாய பொறுப்பு அதிகரித்தல். இதுல சரியில்லாத விளக்கத்தை தான் கேட்டிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு, வாழ்க்கை தரம் அதிகரித்தல், மாற்றமடையும் பெண்கள் நிலை. இதுல சரியில்லாத விளக்கம் எதுனா சமுதாய பொறுப்பு அதிகரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள் யாவை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, புதுடெல்லி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள் எவை? புதுடெல்லி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. பட்டியல் 1 மற்றும் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. என்னன்னா, இந்த மாநிலமும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அளவும் கொடுத்திருக்காங்க. இதுல மகாராஷ்டிரா 11,13,74,333, பீகார் 10,40,999,452, மேற்கு வங்காளம் 9,12,76,115, ஆந்திர பிரதேசம் 8,45,80,777. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றை கவனிக்க. பிமரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ளன, பிமரு மாநிலங்கள் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளன. பிமரு மாநிலத்தில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ளது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் பிமரு மாநிலங்களில் தலா வருமானம் அதிகம். மேலே கண்டவற்றுள் எவை சரியான கூற்று? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1 மட்டும் சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பிமரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ளது அது மட்டும் தெரிஞ்சா கூட ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷனல பார்த்தீங்கன்னா 1 சரின்னு நமக்கு தெரியும். இதுல சிலி டி மட்டும்தான் 1வது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, பிமரு மாநிலங்கள் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளன 2வது கொடுத்திருக்காங்களா. ஃபர்ஸ்ட் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ளன, 2 குறைந்த மக்கள் தொகை கொண்டுள்ளன அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் போடலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த கொஸ்டின் என்னன்னே தெரியாத பட்சத்துல இந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயரில் உள்ள நபர்கள் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகை மற்றும் மொத்த சாகுபடியின் பரப்பு. ஒரு மாவட்டத்தின் உண்மையான மக்கள் தொகையை அம்மாவட்டத்தின் சராசரி மக்கள் தொகையை கொண்டு வகுத்தல். மொத்த மக்கள் தொகை அதன் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப நிலப்பரப்புடன் தொடர்புடையது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, நிலை 3. மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, நிலை 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1911 to 21 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக இருந்ததற்கு எது காரணமாக இருந்தது? இதுல பாத்தீங்கன்னா காலரா, பிளேக், இன்ஃபுளுன்சா, பஞ்சம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது 4மே தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு 1921, மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு 1951, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961,
மக்கள் தொகை மாறுதல் 2011. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 4321. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி பீகார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு விகிதம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 65.46. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு விகிதம் 65.46%. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கின்றது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாட்டு முக்கிய இது என்ன கோட்பாடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கின்றது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சிக்கிம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். இதே அதிக மக்கள் தொகை அடர்த்தினா பீகார், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தினா அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றினை கண்டுபிடி. கூற்று, நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். காரணம், இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ரெண்டுமே சரிதான், ஆனா இந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது. காரணம், இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் டேஷ் சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுகிறார்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 48.9%. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் டேஷ் சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுகிறார்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 48.9%. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, பெரம்பலூர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 2 மட்டும், நீலகிரி மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 940. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 940. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது. காரணம், ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஏவுக்கான சரியான பதிலாகும். ரெண்டுமே சரிதான், இது ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிசில ஆன்சர் கொடுக்காம இந்த மாதிரி விட்டுட்டாங்க. இந்த கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட உள்ளது அப்படின்னு. ஏன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 1872 தான், ஆப்ஷன்லயே அது இல்ல. அப்புறம் இந்த 1881 பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற கொஸ்டின்ல இருக்கும் பாருங்க, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இந்த 1881. அதனால இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 1872 வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாண்டேகர் மற்றும் ராட் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 40% கிராமம் மற்றும் 50% நகரம். தாண்டேகர் மற்றும் ராட் குறிப்பிடும் வறுமை கோட்டு அளவு கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? 40% கிராமம் மற்றும் 50% நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்கணித அதிகரிப்பு முறையின் உதவியுடன் மக்கள் தொகை முன்னறிவிப்பு நிலையில் இந்த வெளிப்பாடுகளில் எது பயன்படுத்தப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி P0 + n*x. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். கூற்று,
இந்தியாவில் 1990 இருந்து மகப்பேறு இறப்பு விகிதம் குறைந்து காணப்படுகிறது. காரணம் தேசிய சுகாதார திட்டங்கள் மற்றும் அதனை கடைபிடித்தல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஏவிற்கான ஆர் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1979 திட்ட கமிஷனின் பணிக்குழு மேற்கொண்ட நகர்ப்புற வறுமை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்திற்கான தனிநபர் நுகர்வு செலவு எவ்வளவு? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ரூ. 56.7. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பதிவாளர் ஜெனரலால் நடத்தப்பட்ட 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் மொத்த விவசாய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2001இல் 234.1 மில்லியன் தொழிலாளர்கள் என்பதிலிருந்து 2011இல் மில்லியன் தொழிலாளர்களாக அதிகரித்துள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 263.1. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்து செல்லும் இறப்பு வீதம் எனும் நிலை இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் உருவாக்கும் விளைவு எவ்வாறு இருக்கும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, சார்ந்திருக்கும் மக்கள் விகிதம் அதிகமாகும். சார்ந்திருக்கிற மக்கள் விகிதம் அதிகமாகும்னு சொல்றாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகையை பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.